ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்த்தி வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஒயிட் குருமா ரெசிபி தான். இது எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தேங்காய், ஒரு கிராம்பு, ஒரு பட்டை, கொஞ்சம் பெருஞ்சீரகம், அப்புறமா கொஞ்சம் முந்திரி சேர்த்துக்கிறோம். முந்திரி பருப்பு இல்லைன்னா பொரிக்கடலை சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஒரு 5 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். 1 கப் தண்ணி ஊற்றி இதை நல்லா பேஸ்ட் ஆக்கிக்கலாம். அடுத்து தேவையான காய்கறிகள்லாம் வேக வைக்க போகிறேன். ஒரு கேரட், ஒரு உருளைக்கிழங்கு, 3 பீன்ஸ் சேர்த்துருக்கேன். 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் பச்சை பட்டாணி கூட சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஜீரகம் போட்டாச்சு. அடுத்து ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகமும் சேர்த்துட்டு ஒரு பல்லாரியை சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் உள்ள சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்குனீங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த தேங்காயோட பச்சை வாசனைலாம் போகணும். அதனால் ஒரு 2 நிமிஷம் அதை அப்படியே விட்டுருங்க. கொஞ்சம் மூடி போட்டு வச்சுக்கோங்க. 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதில் 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறோம். ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து வேக வச்ச வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் அந்த தண்ணியோட உள்ளே சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு செக் பண்ணி வேணும்னா போட்டுக்கலாம். ஏன்னா வெஜிடபிள்ஸ் வேக வைக்கும் போது ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டிருக்கோம். அதனால் உங்களுக்கு தேவைப்பட்டால் செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் லெமன் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். நான் ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சுக்கிறேன். இது வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது ஒரு லைட்டாக ஒரு புளிப்பு டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக தான் நான் பிழிஞ்சு விட்டுருக்கேன். அடுத்து மல்லி இலை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஒயிட் குருமா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் சப்பாத்தி, இடியாப்பம் இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இதை ஒரு வாட்டி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹாவ் அ குட் டே.